டீக்கல்ல உட்காந்து படிக்கிறவங்களுக்கும் போட்டித் தேர்வில் உட்காந்து படிக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கணும். அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் நமக்கும் தெரியுதுன்னா அப்போ என்ன, நீ இப்போ ஒரு போட்டியாளர் வட்டத்துக்குள்ளேயே வரலன்னு அர்த்தம். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ நிறைய பேர் நான் பார்க்கும்போது என்ன நடக்குது, நீ படிக்கிற முறையிலே நிறைய தவறுகள் ஏற்படுது. சரியா? அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம ஏற்கனவே நம்ம முன்னோர்கள்னு சொல்கிறத விட லியோ டால்ஸ்டாய் மற்றும் காந்திஜி அவர்கள் கூட நடந்த ஒரு கான்வர்சேஷனை வச்சு உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சரியா? அப்போ என்ன பண்ணுறாரு, லியோ டால்ஸ்டாய் வந்து காந்திஜி கிட்ட கருத்து பரிமாற்றம் செய்யும்போது சொல்கிறாரு, வாசிப்பில் என்ன பண்ணுறாங்க, வாசிப்பில் 5 வகையான வாசிப்புகள் இருக்குது. சரியா? அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜி அவர்கள் ஆச்சரியமாக கேட்குறாரு, அது என்ன வாசிப்பில் 5 வகையான வாசிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரியா? அப்போ தான் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் என்ன சொல்கிறாரு, 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கிறவங்க என்ன பண்ணணும், சவுண்ட் ரீடிங் பண்ணணும். சரியா? வாய் விட்டு என்ன பண்ணணும், சவுண்ட் ரீடிங், வாய் விட்டு சத்தமாக என்ன பண்ணணும், படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வாய் விட்டு படிக்கும்போது என்ன பண்ணணும், அவனுக்குள்ள ஒரு தைரியம் பிறக்கும், எழுத்துக்களோட உச்சரிப்பு பிறக்கும். அதை பார்க்கும்போது அவங்க பெற்றோருக்கு என்ன பண்ணும், ஒரு பெரிய பூரிப்பு வரும், நம்ம பையன் என்ன பண்ணுறான், நல்லா படிக்கிறான் அப்படின்ற ஒரு பூரிப்பு ஏற்படும். அதுதான் பசங்க படத்தில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாமே, ஓ காட் பியூட்டிஃபுல், ஓ காட் பியூட்டிஃபுல் சொன்னால் ஒருத்தவங்க நரம்பு ஏறுறதை காட்டுவாங்க படத்தில். அப்போ என்ன, அவன் படித்தோடனே பக்கத்து வீட்டில் இருக்கும் படிக்க ஆரம்பிப்பான். அதை பார்த்து என்ன பண்ணுவான், நம்ம பிள்ளை படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்படுவாங்க. அப்போ 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் என்ன பண்ணணும், சவுண்ட் ரீடிங் அப்படின்னு சொல்லப்படுற வாய் விட்டு சத்தமாக படிக்கணும். சரியா? அதுக்கப்புறம் 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை இருக்கிறவங்க எப்படி பண்ணணும், எப்படி படிக்கணும், குரூப் ரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம குரூப் ரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு குழுவாக ஒன்றிணைஞ்சு படிக்கணும். இப்போ 6ஆம் வகுப்புலேருந்து 9ஆம் வகுப்பு படிக்கும்போது காலகட்டங்கள் என்ன பண்ணும், பள்ளிக்கூடத்தில் நீ ஏஞ்சி ஒரு பத்தி படி அப்படின்னு சார் சொல்லுவார். சரியா? 5ஆம் வகுப்பு வரைக்கும் சொல்ல மாட்டார், 6ஆம் வகுப்பு மேலே தான் என்ன பண்ணுவார், 7ஆம் ஒரு பத்தி படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவார், இன்னொரு பத்தியை நீ படி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், முடிச்சுவார். அப்போ இந்த குரூப் ரீடிங்ன்றது என்ன பண்ணால், இப்போ ஆனுவல் டேவாக இருக்கட்டும் எது வேணாலும் இருக்கட்டும், அந்த 6ஆம் வகுப்புலேருந்து 9ஆம் குரூப் கேம்ஸு, குரூப் டான்ஸு, இது எல்லாமே எங்கேருந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, 6ஆம் வகுப்புலேருந்து 9ஆம் வகுப்பு வரைக்கும் செய்வாங்க. சரியா? இந்த குரூப் ரீடிங்கில் எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் 4 பேர் ஒன்று சேர்ந்தால் என்ன பண்ண முடியும், சீக்கிரமாக படிச்சிட முடியும். ஒரு பெரிய புத்தகம், ஒரு பெரிய பாடமாக இருந்தால் என்ன பண்ணலாம், ஒரு 4 பேர் சேர்ந்து படிக்கிறேன், நான் இந்த பற்றி படித்து சொல்கிறேன், நான் இந்த பற்றி படித்து சொல்கிறேன் அப்படின்னு சேர்ந்தால் என்ன பண்ணலாம், ஈஸியாக படித்து முடிச்சிட முடியும். அப்போ இது 6ஆம் வகுப்புலேருந்து 9ஆம் வகுப்பு வரைக்குன்னு 2வது வகையில் வகைப்படுத்துறாரு. அப்புறம் 3வது வகையாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு முதல்ல 12ஆம் வகுப்பு வரை இந்த மாணவர்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரையறுக்கிறாரு. இதுக்கு என்ன சொல்கிறாரு, விஷுவல் ரீடிங், விஷுவல் ரீடிங், காட்சிப்படுத்துதல் மூலம் படித்தல் அப்படின்றாரு. அப்போ விஷுவல் ரீடிங் அப்படின்னு யாரு, லியோ டால்ஸ்டாய் காந்திஜி அவர்கிட்ட சொல்கிறாரு. அப்போ ஒரு பெரிய வாக்கியத்தையோ ஒரு குறளையோ ஒரு பாடலையோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், காட்சிப்படுத்துதல் மூலயமா படித்தா என்ன ஆகும், நமக்குள்ள வீரம் பிறக்கும், ஒரு புத்துணர்ச்சி பிறக்கும் அப்படின்னுவாங்க. இந்த காட்சிப்படுத்தல்னு பார்த்தீங்கன்னா அந்த மைமிங் இருக்குல்ல, ஆக்ஷன் மூலயமா, பேசாமலே ஆக்ஷன் மூலயமா என்ன பண்ணுவாங்க, ஒரு கருத்து கொண்டு போய் சேர்ப்பாங்க. அது எல்லாமே எப்போ பண்ணுவாங்க, 10ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அப்படின்னு இருக்கும். இன்னொன்று, நம்ம ஒரு படத்தை பார்க்குறோம், ஒரு மூவி மேக் பண்ணுறோம், எதாக இருந்தாலும் நம்ம 10ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு காட்சிப்படுத்துறது அப்படியே மெமரியில் என்ன பண்ணுவோம், நிற்கும், நீ பார்க்குறது அப்படியே நிற்கும். சரியா? அப்படின்னு இருக்கும். இப்போ 4வது வகையாக என்ன பண்ணுறாரு, இது யார், டிகிரி, யூஜி பிஜி படிக்கிறவங்க எப்படி படிக்கணும்னு சொல்கிறாரு. அதாவது யூஜி அண்ட் பிஜி டிகிரி கோர்ஸ் படிக்கிறவங்க எப்படி படிக்கணும் அப்படின்னா, சைலண்ட் ரீடிங் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, சைலண்ட் ரீடிங், அமைதியாக படிங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு டிகிரி படிக்கிறாங்கன்னு என்ன பண்ணுவாங்க, என்ன ஸ்கூல் பையன் மாதிரி கத்தி கத்தி படிக்கிற, அமைதியாக படி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்னென்னா, இந்த யூஜி பிஜியில் என்ன பண்ணுவேன், நீ சைலண்ட் ரீடிங், அமைதியாக படித்தாதான் என்னென்ன அதோட என்ன இருக்குது அப்படின்றத நீ நல்லா தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அமைதியாக ஒரு கருத்தை நீ உற்று நோக்கினா தான் அதில் என்ன கருத்தை சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? கடைசியாக இதான் நமக்கு முக்கியமானது. யாருன்னா கடைசியாக ஒரு வகை சொல்கிறாரு, என்னது, டீப் ரீடிங். என்னது, டீப் ரீடிங், ஆழமான படித்தல் அப்படின்னு சொல்கிறாரு. டீப் ரீடிங் அப்படின்றது, இந்த ஆழமான படித்தல் தான் யாரு, நம்ம. சரியா? இந்த போட்டித் தேர்வாக இருக்கட்டும்,
யாரெல்லாம் அந்த சமூகத்தில் மாற்றத்தை விரும்புகிறாங்களோ, யாரெல்லாம் அந்த சமூகத்தை புரட்டி போட விரும்புகிறாங்களோ அவங்க எல்லாமே எப்படி படிக்கணும்? டீப் ரீடிங் படிக்கணும். ஆழமாக ஒரு கருத்து இருக்குன்னா அந்த கருத்தில் என்ன சொல்ல வரான், 1 மணி நேரம் படித்தோமா, எத்தனை பாடம் படித்தோம், அதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றது. அதுக்கு தான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? லியோ டால்ஸ்டாய் அவர்கள் வந்து அமைதியாக படிச்சுட்டு அந்த லைப்ரரியில் படிச்சுட்டு இருக்காரு. ஒரு லைப்ரரியில், அதே லைப்ரரியில் இன்னொரு பக்கத்தில் சிறிய வயசில் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் என்ன பண்ணுறாரு? ஆழமாக படிச்சுட்டு இருக்காராம். அவர் இந்த லியோ டால்ஸ்டாய் படித்த அதே நூலகத்தில் யார் இருக்காரு? டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களும் ஆழமான சின்ன வயசுலேயே ஆழமாக படிச்சுட்டு இருந்திருக்காரு. அப்போ அவருக்கு வந்து லியோ டால்ஸ்டாய் அவர்களுக்கு என்ன பண்ணல தெரியல, இவர் தான் இந்தியாவையே ஆட்சி செய்ய போகிற ஒரு அரசியல் அமைப்பை எழுத போகிறாரு, அதை வச்சு தான் இந்தியாவே செயல்பட போகுது அப்படின்றது அவருக்கு தெரியாமல் போச்சு. சரியா? அப்போ யாரெல்லாம் இந்த சமூகத்தை புரட்டி போட விரும்புகிறாங்களோ, யாரெல்லாம் சமூக மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்களோ, யாரெல்லாம் இந்த சமூகத்தில் பெரிய மரியாதையும் அந்தஸ்தையும் எதிர்பார்க்குறாங்களோ அவங்களாம் என்ன பண்ணணும்? டீப் ரீடிங் அப்படின்றத இருக்கணும். டீப் ரீடிங் என்ன? ஆழமாக படிக்கணும். அதோட கான்செப்ட் என்ன அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கணும். இப்படி தான் என்ன பண்ணுறாரு? வகைப்படுத்துறாரு. ஆனால் என்ன பண்ணுறாங்க, இதில் அந்தந்த ஏஜுக்குள்ளே அதை என்ன பண்ணணும்? வகைப்படுத்தி படிக்கணும். புரியுதா? எதை யார்? லியோ டால்ஸ்டாய் காந்திஜி அவர்களுக்கு சொல்லித்தராரு. இப்போ நம்மளும் என்ன பண்ணணும்? இதில் இருந்து தான் புரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி படிக்கணும், எந்த ஸ்டேஜில் இருக்கோம், நம்ம எப்படி படிக்கணுன்றது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். புரியுதா? அதனால் படிக்கிறதுல ரொம்ப தெளிவாக படி. ஒரு பாடம் படிக்கிறோமா, 2 பாடம் படிக்கிறோமா, தெளிவாக இருக்கும். நீ இந்த போட்டித் தேர்வுகளில் எந்த பாடம் வேணாலும் எடுத்துக்கோ, எந்த டாபிக் வேணாலும் சொல்லு, அதோட கான்செப்டையும் மைய கருத்தையும் தெளிவாக சொல்லுவேன். அதோட மைய கருத்தோ கான்செப்டோ எனக்கு பெரிய கன்ஃபியூஷன்ஸ் என்றைக்குமே வராது. ஹியூமன் எரர்னு சொல்கிறதுல ஏதாவது ஒன்றுதில் ஒரு ஆண்டுலேயே எதனாவது ஒரு தவறுதல் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது எப்பயாவது. மற்றபடி ஒரு கான்செப்ட் படிச்சிட்டோம்னா அந்த கான்செப்ட் என்ன பண்ணக்கூடாது, நம்ம தூக்கத்தில் ஏஞ்சி சொன்னாலும் மறக்கக்கூடாது. சரியா? அப்படி இருக்கணும். சரியா? அப்போ படிக்க போகும்போது நம்ம அந்த அளவுக்கு ஆழமாக படிக்கணும். மேம்போக்கா செய்தித்தாளை படிக்கிற மாதிரி, டீ கல்ல இருக்கும் படிக்கிற மாதிரி அப்படி படிக்கக்கூடாது. நம்ம போகிறது வந்து என்னது, புலி வேட்டைக்கு, பூனை வேட்டைக்கு கிடையாது. சரியா? பூனை வேட்டைக்கு போனால் தான் என்னென்னு கிடைச்சா பார்த்துக்கலாம். புலி வேட்டைக்கு போகிறோம், கண்டிப்பாக கடிப்படுவான்னு தெரியும், அதை எதிர்த்து தான் நம்ம போகணும். புரியுதா? அப்போ நீ வந்து என்ன பண்ணு, ஒரு கான்செப்ட் ரொம்ப ஆழமாக படி. ஒரு நாளைக்கு இவ்வளோன்னு வரையறை பண்ணிக்கோ, ஒரு வாரத்துக்கு இவ்வளோன்னு பண்ணிக்கோ, ஒரு மாதத்துக்கு இவ்வளோன்னு பண்ணி, எவ்வளோ இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக படித்தோமா, எத்தனை கேள்விகள் நமக்கு வந்து இந்த போட்டித் தேர்வுக்கான எத்தனை கேள்விகள் இன்றைக்கி படிச்சிருக்கோம் அப்படின்றது ஒன்று நீ செல்ஃப் அனலைஸ் பண்ணிகிட்டே இரு. ஒன்றை நீ நிர்ணயி, ஒன்றை நீ தீர்மானி, ஒன்றை நீ அனலைஸ் பண்ணு. நம்மளை வந்து மற்ற யாரும் சுட்டி காட்டக்கூடாது, மற்ற யார் முன்னாடி அவமானப்பட்டுறக்கூடாதுன்னா நீ என்ன பண்ணணும்? நீ ஒன்றை நீயே உங்ககிட்ட இருக்கிற தவறுகளை, குறைபாடுகளை ஒன்றை நீயே அடிக்கடி என்ன பண்ணணும்? செல்ஃப் அனலைசேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி பண்ணால் மட்டும்தான் உனக்குள்ள வளர்ச்சியை காண முடியும். புரியுதா? புரியுதா இல்லையா? அப்போ எப்படி படிக்கணும்? ஆழமாக படிக்கணும். ஒரு கருத்தை படித்தா ஆழமாக படிக்கணும். புரியுதா? அப்படி படித்தனா டீப் ரீடிங் படித்த எல்லாருமே கண்டிப்பாக மதிக்கப்படுவாங்க. புரியுதா? அதுதான் சொல்ல வரேன். எனக்கு வந்து இப்போது